ஹோம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். வணக்கம். நம்ம இன்றைக்கி பாசிப்பருப்பு துவையல் செய்ய போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னா, இது பாசிப்பருப்பு நான் ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன். அது வறுத்துக்கணும். நான் வறுத்து இங்கே பாருங்கள் ஃப்ரை பண்ணி பொன்னிறமாக வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். சால்ட் தேவைக்கப்போ நான் ஒரு அரை டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு 3 சின்ன வெங்காயம், 2 வரமிளகாய், தேங்காய் அதே மாதிரி 2 கீட்டு தேங்காய் நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ இந்த மிளகாய் சுட்டு போட்டுக்குவோம், அப்போ தான் வாசனை மனமாக இருக்கும். அடுப்பு ஆன் பண்ணிக்கோங்க. போடுறோம் அப்படின்னா நல்லா துவையல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடுப்பை பற்ற வச்சுட்டேன், சிம்மில் வச்சுக்கோங்க. அப்புறம் கருகி போயிடும். இதை அழகாக முருகலாக சுட்டு போடுங்க, அப்போ தான் சுவையாக. இது நல்ல இப்படி போட்டால் தான் வாசனை மனமாக இருக்கும். அதுக்காக தான் ரொம்ப கருக விட்டுறாதீங்க. அழகாக லிட்டில் பிட் நீங்கள் அதில் வாட்டி எடுக்கிறது தான். அவ்வளோதான் எடுத்துடுங்க. இது ரசத்துக்கு, கஞ்சிக்கு, சாம்பார் சாதத்துக்கு எல்லாம் புளிக்குழம்புக்கும் நம்ம தொட்டுக்கலாம். இப்போ நம்ம பாசிப்பருப்பை ஃப்ரை பண்ணி வறுத்து வச்சுருக்கோம். இந்த மிளகாய் காம்பு எடுத்துடுங்க. இப்போ எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு மிக்ஸி ஜாரில் போட்டுருங்க. போட்டாச்சு. எல்லாத்தையும் போட்டு நம்ம அரைச்சி துவையல் மாதிரி அரைச்சி எடுத்துக்க வேண்டியதான். வெங்காயத்தை நம்ம கொஞ்சம் லேட்டாக போட்டுக்கலாம். இப்போ அரைக்கும் போது இப்படி இருக்கும். லைட்டாக வாட்டர் சேர்த்து, ரொம்ப துவையல்ங்கிறதுனால ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாது. கொஞ்சமாக வாட்டர் சேர்த்து திரும்ப அரைச்சிக்கோங்க. இப்போ இங்கே பாருங்கள், பாதி அரைஞ்சும் அரையாமலும் இருக்குது. இப்போ நம்ம வச்சுருக்க அந்த வெங்காயத்தை போட்டு இப்போ அரைச்சிக்கலாம். இப்போ நம்மளுக்கு அரைஞ்சிருச்சு பாசிப்பருப்பு துவையல். அவ்வளோதான். ரொம்ப 2 மினிட்ஸில் செஞ்சிடலாம். நீங்கள் அம்மியில் அரைச்சிங்கன்னா இன்னும் சுவையாக இருக்கும். டேஸ்ட்டு இன்னும் ருசியாக இருக்கும். நல்லா நைஸாக உங்களுக்கு அரைஞ்சிரும். இது கஞ்சிக்கு, ரச சாதத்துக்கு எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். இதை நான் 2 மினிட்ஸ்லாம் செஞ்சேன். பாசிப்பயிரை மட்டும் நல்லா வறுத்துக்கங்க, இல்லைன்னா அரைப்படாது. இதை மாதிரி நீங்கள் செஞ்சு ரச சாதத்துக்கு, கஞ்சிக்கு, சாம்பார் சாதத்துக்கு எல்லாத்துக்குமே ஒரு மேட்சாக இருக்கும். புளிக்குழம்புக்கும் மேட்சாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். ஹெல்த்தியானதும் கூட, பாசிப்பயிர் ஹெல்த்தியானதும் கூட செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் ஹோம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.